எப்படி ஃபினான்ஷியல் இயர் எண்ட் அப்போ அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவோம். அதில் டாப் 5 செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட்டு எல்லா என்ட்ரிஸுமே ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்குமான்றதை செக் பண்ணணும். செகண்ட் ஒன், ஏதாச்சும் எரர் மேக் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரையல் பேலன்ஸில் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். அதில் ஏதாவது என்ட்ரிஸ் மிஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், பேங்க் ரீகன்சிலேஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு எசென்ஷியல் திங் நான் சொல்லுவேன். நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் பேங்க்கோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன், டிப்ரிசியேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். இயர் எண்ட் அப்போ கண்டிப்பாக டிப்ரிசியேஷன் என்ட்ரியும் ப்ரொவிஷன் என்ட்ரிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இயர் எண்ட் ப்ரொவிஷன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை கால்குலேட் பண்ணி கேபிட்டலோட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபைனலாக இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் நம்ம கம்பெனியோட டேட்டாஸை பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ அஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.